கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு காலத்துக்கு முன்பாக ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபன் ஒருவன் தானாகவே எழுத படிக்க கற்றுக்கொண்டு அநேக பெரியவர்களோடு உரையாடி எப்படி பேச வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். அப்படியே அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனுடைய ஞானம் அவனுக்குள்ளே வளர்ந்து பெருகியது. அநேகர் அவரிடத்திலே வந்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நாட்டு அரசனுக்கு தெரிய வந்தது. எனவே அவன் ஆள் அனுப்பி இவனை அழைப்பித்து இவன் ஒரு நல்ல ஞானி என்று அறிந்து கொண்டு தன்னுடைய மாகாணங்கள் ஒன்றிலே அவனை அதிபராக வைத்தார். இது அங்கிருக்கும் அநேகருக்கு பிடிக்கவில்லை. தானியேலுக்கு விரோதமாக எழுப்பின கூட்டம் போல இவனை குறித்து ராஜாவுக்கு துர்ச்செய்தி கொண்டு போக வேண்டும் என்று ஒரு நாள் ஒருவர் ராஜாவினிடத்திலே வந்து, ராஜாவே, நீர் வைத்த அந்த அதிகாரி தினமும் ஒரு பெட்டியை எடுத்து வருகிறார். சாயந்தரம் பத்திரமாக அந்த பெட்டியை அரண்மனையிலிருந்து கொண்டு போய் விடுகிறார். எனக்கு தெரிய அவர் வெறும் பெட்டியை கொண்டு வந்து அதிலே சில பொருட்களை எடுத்துக்கொண்டு போவது போல் தெரிகிறது. நாங்கள் எல்லாரும் சந்தேகப்படுகிறோம். ஆனால் உயர் அதிகாரி என்பதனால எங்களால் அவரை சோதனை போட முடியாது. உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அரசனுக்கு ஆச்சரியமா. ஒரு நாள் அரண்மனையிலிருந்து அவர் கிளம்பும்போது அவரை நிறுத்தி அவருடைய பெட்டியை காட்டும்படி அரசர் சொன்னார். அவர் ஆடு மேய்க்கும் போது போட்டிருந்த அதே ஆடைகளும் கவன்களும் அவர் வைத்திருந்த தடியின் ஒரு பகுதியும் அதிலே உள்ளே வைக்கப்பட்டிருந்தது, வேறொன்றும் இல்லை. அரசர் ஆச்சரியத்தோடு, இதை ஏன் தினசரி எடுத்து வருகிறீர்கள், கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் அரசரின் மதிப்பையும் அரசருடைய நம்பிக்கையும் இப்பொழுது பெற்றிருக்கிறேன். அதனால உயரதிகாரியாக இருக்கிறேன். என்றோ ஒரு நாள் மற்றவர்களுடைய பொறாமையினாலேயோ அரசன் விரும்பாதனாலேயோ நான் அவருடைய நம்பிக்கையை இழந்தால் அப்பொழுது நான் மீண்டும் என்னுடைய பழைய வேலைக்கே போக வேண்டும். பழைய வேலையிலிருந்து தான் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். பழைய வேலைக்கு போவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை எனக்கு நினைவூட்டுவதற்காக தாழ்மையாக நடந்து கொள்ளும்படிக்கு இந்த பெட்டியை எப்பொழுதும் என்னோடு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அரசர் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் அரசருடைய நன்மதிப்பை பெற வேண்டும், அரசருக்கு துரோகம் செய்யக்கூடாது, தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட நற்குணங்களை உடையவனை நான் இன்னும் அதிகமாக உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவரை மேலும் பெரிய அதிகாரியாக மாற்றினார். ஏசாயா 51:1, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆம், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். உயர்த்தப்பட்ட பிறகும் கர்த்தர் நம்மை எங்கிருந்து எடுத்தார், எவ்வளமாக உயர்த்தி இருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம மீது பெருகி இருக்கிறது. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மீது வைத்த கிருபையினாலே உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று நம்முடைய ஆதி நிலையை மறக்காமல் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். மத்தேயு 25:23, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். பூமியிலே நாம் வாழும் நாட்கள் எல்லாம் நமக்கு சோதனை ஓட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயத்திலே நித்திய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே பூமியிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து கர்த்தரோடு நாம் இருப்போம். அவருடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் வாழும்போது நிச்சயத்திலே நல்ல பொறுப்புகளை நமக்கு தருவார். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.